யாக்கோபு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் முதல் 25வது வசனம் வரைக்கும். எண்ணத்தினாலெனில் ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதின்படி செய்யாதவனானால் கண்ணாடியிலே தன் சுபாவ முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். அவன் தன்னைத்தானே பார்த்து அவிட விட்டு போன உடனே தன் சாயல் இன்னதென்பதை மறந்து விடுகிறான். சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து அதிலே நிலைத்திருக்கிறவனே கேட்கிறதை மறக்காதவனாயிராமல் அதற்கு ஏற்ற கிரியை செய்கிறவனாயிருந்து தன் செய்கையிலே பாக்கியவானாயிருப்பான், ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் இருப்பான். எல்லாரும் இருக்கிறீங்களா? இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாமல் போகிறவன், அதன்படி வாழாமல் போகிறவன், அதன்படி செயல்படாமல் போகிறவன் எப்படிப்பட்டவனாய் இருக்கிறான் என்றால், கண்ணாடியிலே தன் சுபாவ முகத்தை, அதாவது தன்னுடைய சரீர முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான் என்று சொல்கிறார். அது மாத்திரமல்ல, மேலும் இவர் என்ன சொல்லுகிறார் என்றால், சரீர முகத்தை கண்ணாடியிலே பார்க்கிறவர்கள், எதை பார்க்கிறவங்க? நீ சரீர முகத்தை பார்த்து தலையில சீவிட்டு வந்தீங்கல்ல, பவுடர்லாம் போட்டு வந்தீங்கல்ல, தோத்துறோம். அப்பதான் நல்லா இருக்கும். அப்படியே வந்துட்டீங்கன்னா யாருங்க போற முடியவே முடியாது. இப்ப என்ன சொல்றாரு? சரீர முகத்தை கண்ணாடியிலே பார்க்கிறவர்கள் கொஞ்சம் தூரம் போன உடனேயே தன் சாயல் என்ன செய்து விடுகிறார்கள். அப்படித்தானே பார்க்கிறாங்க. காலையில பார்த்து எல்லாம் சரி பண்றாங்க. கொஞ்ச நேரத்துக்குள்ள சாயல் என்ன செஞ்சிருது, மறந்துடுது. சாயல் மறக்காம இருக்கிறதுக்கு மறுபடியும் வந்து என்ன செய்யறாங்க, கண்ணாடியை நம்ம எப்படி இருக்கோம் கொஞ்சம் பார்த்துக்கிறோம் அப்படின்னு மறுபடியும் என்ன செய்யறாங்க, வந்து பார்க்கிறாங்க. இவர்கள் எப்படி தன் சரீர சாயலை மறந்து போய் விடுகிறார்களோ, இதை போலத்தான் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாமல் போகிறவர்களும் இருக்கிறார்கள் என்று அவர் இங்கே சொல்கிறார். அது மாத்திரமல்ல, மேலும் இவர் என்ன சொல்கிறார் என்றால், இதை நம்ம கவனிக்க வேண்டிய வார்த்தை, சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை, எல்லாம் சொல்லுங்க, சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து, எதை உற்று பார்த்து? சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணம், அதை உற்று பார்த்து. எதை உற்று பார்த்து? இதுதான் கர்த்தருடைய வார்த்தை என்கிற கண்ணாடி. அது சொல்றாரு, சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை, அதாவது கர்த்தருடைய வார்த்தையை உற்று பார்த்து. கைப்பிடி சொல்லுங்க, உற்று பார்த்து. நம்ம எப்படி பார்த்துட்டு இருக்கோம்? போகும்போது காலையில் அவசரமா இன்னைக்கு ஆபீஸ் போறோம், 2 வருஷம் வாசிட்டா போனோம்னா எது வண்டி கிண்டி இது உடஞ்சிருச்சுன்னா அதுக்காண்டி 2 வருஷம் வேகமா வாசிட்டு நிறுத்திடுது. பட்டும் படாம கர்த்தர் சொல்றாரு, உற்று பார்த்து. சுயாதீன பிரமாணமாகிய என்ன பிரமாணத்தை? பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து, உன்னிப்பா கவனிச்சு, அது ஆழமா கவனிச்சு இப்படி சொல்றாரு. அப்படியே சொல்றாரு. இருக்கிறீங்களா? இதுதான் கர்த்தருடைய வார்த்தை என்கிற கண்ணாடி என்று சொல்லுகிறார். கவனிங்கள், இவர் என்ன சொல்லுகிறார்? சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை, அதாவது கர்த்தருடைய வார்த்தை என்கிற கண்ணாடியை உற்று பார்க்க சொல்லுகிறார், கூர்ந்து பார்க்க சொல்லுகிறார். உற்று பார்த்து அதிலே நிலைத்திருக்கிறவனே என்று அவர் சொல்லுகிறார். அதிலே நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அதிலே நிலைத்திருக்கும் போது என்ன நடக்குமா? நிலைத்திருக்கும் பொழுது அதற்கு ஏற்ற கிரியைகளை நாம் செய்ய ஆரம்பிப்போம். அதற்கு ஏற்றார் போல நாம் மாற ஆரம்பிப்போம். அதற்கு ஏற்றார் போல நாம் வந்து வாழ ஆரம்பிப்போம். அதற்கு ஏற்றார் போல நாம் செயல்பட ஆரம்பிப்போம் என்று அவர் இங்கே சொல்லுகிறார். எத்தனை புரியுது? எனவே கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நம்முடைய பிரதானமான வேலை என்னவென்றால், மறுபடியும் சொல்றேன் கவனிங்க, கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நம்முடைய பிரதானமான வேலை என்னவென்றால், ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தை என்கிற கண்ணாடியை பார்த்து கொண்டே இருப்பது, அடிக்கடி பார்த்து கொண்டே இருப்பதுதான் நம்முடைய பிரதானமான வேலையாகும். அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய வார்த்தை என்கிற இந்த கண்ணாடியை
பாருங்க, அடிக்கடி பார்க்கும்போது என்ன நடக்கிறது என்று சொன்னால், இதுதான் நம்முடைய சாயல் என்பது நமக்கு இருந்து கொண்டே இருக்கிறது. நீங்க இந்த சரீர கண்ணாடியை காண்பிக்கிற கண்ணாடிக்கு முன்னாடி போய் நின்று அதை அடிக்கடி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது நமக்கு என்ன புரியுது? ஓ, நம்ம முகம் இதுதான் அப்படின்னு என்ன செய்யுது? நமக்கு தெரியுது. இதை போலதான் கர்த்தருடைய வார்த்தை என்ற கண்ணாடியை அடிக்கடி டெய்லியும் அவ்வப்போது பார்த்து கொண்டே இருக்கும் பொழுது, வாசித்துக் கொண்டே இருக்கும் பொழுது, அதில் ஆழமாய் போகும் பொழுது, அதை தியானித்துக் கொண்டே இருக்கும் பொழுது என்ன புரியுது? நான் உள்ள என்ன சாயலா இருக்கிறேன், எப்படிப்பட்ட சாயல் எனக்குள்ள இருக்குது என்பது நமக்கு மைண்ட்ல இருந்து கொண்டே என்ன செய்கிறது? ஆமென். இதுதான் தேவனுடைய சாயல் என்பது நமக்கு இருந்து கொண்டே இருக்கும் பொழுது நாம தாறுமாறா வாழ மாட்டோம். தாறுமாறா வாழ மாட்டோம், இஷ்டம் போல வாழ மாட்டோம், தவறா வாழ மாட்டோம், அசிங்கமா வாழ மாட்டோம், தவறான வார்த்தைகள் என்ன செய்ய மாட்டோம், யூஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா அந்த சாயல் அப்படி மைண்ட்ல நிக்குது. நான் தேவ சாயல், நான் குமாரனுடைய சாயல், அன்பின் சாயல், மன்னிக்கிற சாயல், இரக்கத்தின் சாயல், உதவி செய்கிற சாயல், குணமாக்குகிற சாயல், பரிசுத்தத்தின் சாயல், நீதிமான் என்கிற சாயல், அது அப்படியே மைண்ட்லயும் உள்ளத்திலையும் அப்படியே ரத்தத்தில் ஊர்னனால இப்ப எப்படி பேச மாட்டோம்? தெருவுக்குள்ள, கிராமத்துல, வாழ்க்கையில, குடும்பத்துல சண்டீர் மாதிரி, ரவுடி மாதிரி பேச, அசிங்கமா அசுத்தமா பேச, அப்படி நாக்கு முன்னாடி இழுக்குது. பேசாத பேசாத, நீ தேவ சாயல், நீ தேவனுடைய குமாரன், நீ பரிசுத்தவான், அப்படி பேசுறது உனக்கு தகுதி கிடையவே கிடையாது அப்படின்னு உள்ள இருக்கிற அந்த ஆவி மனுஷன் சத்தம் கொடுக்குறான். ஆவி மனுஷன் சத்தம் கொடுக்குறான். இந்த கண்ணாடி அதுதான் அடிக்கடி பார்க்கணுன்றது, அது ஆழமா போகணுன்றது. சிலர் இதை வாசிக்கிறதே கிடையாது, தியானிக்கிறதே கிடையாது. அது ஒரு மத புஸ்தகமா பார்த்துட்டு இருக்கிறாங்க. அது ஒரு மத புஸ்தகம், அவ்வளவுதான் அவங்கள பொறுத்தளவு. நான் பைபிளை கொண்டு போனா பாஸ்டம் ஒரு மாதிரியே பார்ப்பேன், அதுக்காண்டி கொண்டு வர தப்பு தப்பு. உங்களை யாருன்னு காண்பிக்கிற கண்ணாடி, உள்ள நீங்க யாரா இருக்கிறீங்க என்பதை காண்பிக்கிற கண்ணாடி. ஏன் அநேக கிறிஸ்தவ விசுவாசிகள் தோற்று போய் விடுகிறார்கள்? உள்ள நான் யாரா இருக்கிறது அவங்களுக்கு தெரியல. அப்ப இத பார்க்க 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 நீங்க எப்படிப்பட்ட சாயலா இருக்கிறீங்க, எப்படிப்பட்ட சுபாவம் உங்களுக்குள்ள இருக்குது என்பதெல்லாம் உங்களுக்கு அப்படி காண்பிக்கப்படுகிறது. அதை வாழ்க்கையில செயல்படுத்துறீங்க. யூ ஆர் சக்சஸ்ஃபுல் பர்சன். நீங்கள் வெற்றி உள்ள ஒரு மனிதன், நிச்சயமா வெற்றி பெறுவீங்க. ஆமென். கர்த்தருடைய வார்த்தைங்கிற அந்த கண்ணாடியை அடிக்கடி பார்க்கும்போது நீங்கள் எப்படிப்பட்ட சாயல் என்பது உங்களுடைய மனதிலே நின்று கொண்டே இருக்கும், நின்று கொண்டே இருக்கும். அதன் பிறகு அதன்படி நடக்க ஆரம்பிப்பீர்கள், அதன்படி வாழ ஆரம்பிப்பீர்கள், அதன்படி செயல்பட ஆரம்பிப்பீர்கள், அதன்படி கிரியை செய்ய ஆரம்பிப்பீர்கள். ஆமென். அது மாத்திரமல்ல, இந்த கண்ணாடியை நீங்க பார்க்க 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 இன்னொரு காரியம் நடக்குது. என்ன தெரியுமா நடக்குது? நான் முற்றும் ஜெயம் கொள்கிறவன் என்கிற உள்ள காட்சியை செய்வார் உள்ள வர ஆரம்பிக்குது. இதுக்கு முன்னால அதை பார்த்து இதை பார்த்து பார்க்கும்போது நீ எல்லாம் எங்க ஜெயிக்க போற, நீ எல்லாம் எங்க முன்னேற போற, நீ எல்லாம் எங்க சொந்த வீட வாங்க போற, நீ எல்லாம் வண்டி வாங்க போறியா, ஓட்ட சைக்கிள் கூட உனக்கு கிடைக்காது அப்படின்னு அந்த கண்ணாடி சொல்லுது. எந்த கண்ணாடி? சரீர கண்ணாடியை பார்க்கும்போது உனக்கெல்லாம் ஒருத்தர் மேல வர மாட்டேன், நீலாம் முன்னேற மாட்ட, நீலாம் மேல வர மாட்ட, ஏப்பா உங்க தாத்தா ஏழை, உங்க பாட்டை ஏழை, நீ மட்டும் எப்படி பணக்காரன் ஆக முடியும் அப்படின்னு அந்த கண்ணாடி என்ன செய்யுது? சொல்லுது. இந்த கண்ணாடி சொல்லுது, இல்ல 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 இல்ல, நான் தேவகுமாரனுடைய சாயல், நான் தேவனுக்கு பிறந்திருக்கிறேன். கல்வாரி சிலுவையிலே கர்த்தர் எல்லா ஆசீர்வாதங்களையும் எனக்கு சம்பாதித்து வைத்திருக்கிறார். நான் தரித்திரன் அல்ல, நான் ஏழை அல்ல, நான் ஐஸ்வர்யவான் என்கிற சாயலை எனக்கு காண்பித்துக் கொண்டே இருக்கிறேன். அதை பார்க்க 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 உள்ள என்ன தெரியுது? இப்ப நானும் கிறிஸ்துவுக்குள்ள ஒரு ஐஸ்வர்யவான். உள்ள அந்த காட்சி மனதில் அப்படியே நிக்க ஆரம்பிக்குது. இப்ப காரியங்கள் எல்லாம் வாய்க்க ஆரம்பிக்குது, வாசல்கள் ஓப்பன் ஆக ஆரம்பிக்குது, வாசல்கள் ஓப்பன் ஆக ஆரம்பிக்குது, வர வேண்டிய சொத்துக்கள் பணங்கள் எல்லாம் வர ஆரம்பிக்குது, மேல வர ஆரம்பிக்கிறோம். அதுக்கு தான் எந்த கண்ணாடியை பார்க்கணுன்றது. அந்த கண்ணாடியை பார்க்கறத குறைச்சிட்டு கர்த்தருடைய வார்த்தை என்ற கண்ணாடியை பார்க்கணும். இதை பார்க்க பார்க்க தோல்வி என்பது உனக்கு கிடையாது. நீ தோற்று போகிறவன் அல்ல, நீ ஜெயிக்கிறவன், நீ முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவன் என்கிற அந்த சாயல் உங்களுக்கு என்ன செய்ய ஆரம்பிக்குது? தெரிய ஆரம்பிக்கிறது. நீ கீழாகாமல் மேலாவாய். நீ தாழ்ந்தவன் அல்ல, நீ உயர்ந்தவன். நீ வாழல்ல, நீ தலை என்கிற அந்த காட்சி என்ன செய்ய ஆரம்பிக்குது? உள்ள
தெரிய ஆரம்பிக்கிறது. நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ கடன் வாங்குகிறவன் அல்ல, நீ கடன் கொடுக்கிறவன், நீ பலவீனன் அல்ல, நீ பலவான், நீ புது சிருஷ்டி என்கிற அந்த சாயல் அப்படியே தெரிய ஆரம்பிக்கிறது. ஆமென். நீ நீதிமான் என்கிற சாயல் தெரிய ஆரம்பிக்கிறது. நான் பரிசுத்தவான் என்கிற சாயல் நமக்கு தெரிய ஆரம்பிக்கிறது. நான் விசுவாச மார்க்கத்தான், நான் விசுவாச வர்க்கம். நான் என்ன வர்க்கம்? நான் தோற்று போகிற வம்சம் கிடையாது, நான் தோற்று போகிற வர்க்கம் கிடையாது, நான் விசுவாச வர்க்கம், நான் ஜெயிக்கிற வர்க்கம் என்கிற படம் உள்ள செய்ய ஆரம்பிக்குது. அப்படி நிக்க ஆரம்பிக்குது. உங்களை எப்படி பாக்குறீங்களோ அப்படி நீங்க மாறிடுவீங்க. உங்களை நீங்க எப்படி பாக்குறீங்களோ அப்படி நீங்க மாறிடுவீங்க. அப்ப இதை பார்க்காம நீங்க ஜெயிக்க முடியாது. இதை நீங்க பார்க்காம மேல வரவே முடியாது. நான் அடுத்து சொல்றேன், இதை நீங்க பார்க்காம ஜெயிக்க முடியாது. அதனாலதான் நேரம் கிடைச்சிச்சுன்னா இதுல வந்து உட்காரணும், வேதத்தை எடுக்கணும், உள்ள போகணும், இது ஆழமா நோண்டி பார்க்கணும். உள்ள என்ன இருக்குது? கல்வாரி சிலுவையில கர்த்தர் எனக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு, அதன் மூலமா எனக்கு என்ன உண்டாகி இருக்கிறது, நான் என்ன சாயல், எப்படிப்பட்ட சாயல், எப்படிப்பட்ட சாயல் எனக்கு உள்ள வைக்கப்பட்டிருக்கிறது, இதெல்லாம் உள்ள வர ஆரம்பிக்கிறது. அப்படியே நீங்க பார்க்க 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 அப்படிப்பட்ட ஆளாவே மாறிடுவீங்க. ஆமென். பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, நீங்க விசுவாச வர்க்கம். என்ன வர்க்கம்? ஊர்ல சொல்றாங்க இதெல்லாம் என்ன வர்க்கமோ, இந்த வேர்டு என்ன வர்க்கமோ என்ன வம்சமோ இந்த மாதிரி தருதலையா பார்த்துருக்கீங்க. நீங்க அடிக்கடி கண்ணாடி மணி போய் சொல்லுங்க, நான் விசுவாச வர்க்கம். நான் யாருடைய வர்க்கம்? விசுவாச வர்க்கம். ஆமென். நான் தேவனுடைய சாயல். அப்ப உள்ளே ஆழமாய் இது என்ன செய்து விடுகிறது? பதிந்து விடுகிறது. எது பதிந்து விடுகிறது? நான் என்ன சாயல் என்பதை இந்த வசனத்தை பார்க்க 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 பதிந்து விடுகிறது. வாழ்க்கை வெற்றி உள்ள வாழ்க்கையாய் மாறிவிடுகிறது. எனவே நாம் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்றால், குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருக்க நாம் அழைக்கப்பட்டு. எல்லாரும் எழுப்பி நிற்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவர். இதை டெய்லி பாருங்க. வார்த்தைங்கிற கண்ணாடி, ஆவிக்குரிய கண்ணாடியை பாருங்க, பாருங்க, டெய்லியும் பாருங்க, டெய்லியும் பாருங்க. இதை பார்க்க பார்க்க உள்ள நீங்க யார் என்பதை அதை காமிச்சுக்கிட்டே இருக்குது. உள்ள நீங்கள் நீதிமான், உள்ளே நீங்கள் தேவ சாயல், உள்ளே நீங்கள் தேவகுமாரனுடைய சாயல், உள்ளே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், உள்ளே நீங்கள் மேலானவர்கள் என்கிற சாயல் அப்படியே உள்ளத்துல என்ன செய்ய ஆரம்பிக்குது? பதிய ஆரம்பிக்கிறது. நீங்கள் உயர்ந்தவர்கள், தாழ்ந்தவர்கள் அல்ல, நீங்கள் தலையானவர்கள் என்கிற சாயல் உள்ள ஆழமா பதிய ஆரம்பிக்குது. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நீங்கள் கடன் கொடுக்கிறவர்கள் என்கிற சாயல் உள்ள பதிய ஆரம்பிக்கிறது. நான் பலவான் என்கிற சாயல், நான் சுகவான் என்கிற சாயல், புது சிருஷ்டி என்கிற சாயல் உள்ளே பதிந்து விடுகிறது. இந்த சாயல் உள்ள பதிய பதிய நாம் அப்படியே மாறிவிடுவோம். வாழ்க்கை வெற்றி உள்ள வாழ்க்கையாக மாறிவிடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ நன்றி, நன்றி. எல்லாரும் ஆவியானவர்கிட்ட சொல்லுங்க, ஆவியானவரே இந்த சத்தியத்தை எனக்குள்ள பதிங்க. ஆவியானவரே, டெய்லியும் நான் வேதத்தை வாசித்து 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 எனக்குள்ள என்ன சாயல் இருக்கிறது என்பதை அப்படியே நான் பார்த்து கொண்டே இருக்க எனக்கு உதவி செய்யும். ஓ ஹல்லேலூயா. உள்ள இருக்கிற சாயலை நான் வெளிப்படுத்த வேண்டுமே. இன்னைக்கு நான் தேவ சாயலா இருக்கிறேன். ஓ ஹல்லேலூயா. தேவகுமாரனுடைய சாயலா இருக்கிறேன். நான் குரங்குடைய சாயல் கிடையாது, பன்றியோடைய சாயல் கிடையாது, டைனோசருடைய சாயல் கிடையாது, அல்லது ஊரும் பிராணியுடைய சாயல் கிடையாது. நான் தேவகுமாரனுடைய சாயல். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா கரங்களுக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, நான் தேவகுமாரனுடைய சாயல், நான் தேவகுமாரனுடைய சாயல், அன்பின் சாயல், இரக்கத்தின் சாயல், மனதுருக்கத்தின் சாயல், தாழ்மையின் சாயல், சாந்த குணத்தின் சாயல், இரக்கத்தின் சாயல். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் நீதிமான், நான் பரிசுத்தவான், முற்றும் ஜெயம் கொள்கிறவன், ஜெயிக்கவே ஜெயித்தவன். ஹல்லேலூயா. அந்த சாயல். ஓ ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பிதாவே, இயேசுவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வருகிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காக நன்றி ஆண்டவரே. குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருக்கிறீர், எங்களை அழைத்திருக்கிறீர்களா. கல்வாரி சிலுவையின் மூலமாக இந்த சாயலை மறுபடியுமாய் நீர் எங்களுக்குள்ளே வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. கர்த்தாவே,
இப்ப நம்முடைய வார்த்தைங்கிற அந்த கண்ணாடியை, ஆவிக்குரிய கண்ணாடியை ஒவ்வொரு நாளும் பார்த்து 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 உள்ள இருக்கிற சாயலை அப்படியே மனதில் இருத்தி கொண்டே இருக்க, பார்த்து கொண்டே இருக்க எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த சாயலை வாழ்க்கையில வெளிப்படுத்த, குடும்பத்தில் வெளிப்படுத்த, பொது இடங்களிலே வெளிப்படுத்த உதவி செய்ய வேண்டும்படியா நாங்கள் கேட்கிறோம். ஓ ஸ்தோத்திர ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவுக்குள் வெற்றியாளர்கள் என்பதை பார்க்க, அந்த சாயலை நாங்கள் பார்க்க உதவி செய்ய வேண்டும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனை பிள்ளைகளுக்கு ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்யும் ஆண்டவரே. திட்டங்கள் நிறைவேறட்டும், உடைய நாம பிள்ளைகள் மூலமாய் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் இப்போதும் எப்போதும் நம் அனைவரோடும் கூட சதா காலங்களிலும்